வெல்கம் டு எவ்ரிபடி. எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10 பயிற்சி 2-3. 4வது சம் வாசிக்கிறேன், கவனிங்க. 96 சர்வ சமம் x/7 மட்டு 5. எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கு முதல்ல நம்ம எடுத்து எழுதுவோம். 96 சர்வ சமம் x/7 மட்டு 5. கணக்கு எடுத்து எழுதிட்டோம். இப்போ கணக்கு செய்ய போகிறோம். இப்போ 96, இப்போ இந்த பக்கம் உள்ளதை இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் மைனஸாக வருது. 7 சீக்வால்ட் மட்டு 5 நம்ம என்னன்னு வச்சுக்கிடணும், 5n அப்படின்னு வச்சுக்கிடணும். இப்போ கவனிங்க, இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கலால் பெருக்கணும். நம்ம இதையும் இப்படி பெருக்கணும். இப்போ இது கீழே 1 இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 7ஐயும் 96ஐயும் நம்ம பெருக்க போகிறோம். 7ஐயும் 96ஐயும் பெருக்கணும். பெருக்கும் பொழுது 6 எத்தனை, 6 42, 2 மீதி 4, 9 54, என்ன 96 63, 97 63 நாளும் 67. அப்போ 672. அப்போ 672 இங்கே போட்டுறணும். போட்டு இப்போ 1ஐயும் எக்ஸையும் பெருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் சீக்வால்ட் 5n. இப்போ இந்த 7 வந்து அப்படி கீழே முதல்ல போட்டுறணும். இந்த 7 அப்படி கீழே போட்டுறணும். அடுத்த ஸ்டெப்பு 672 மைனஸ் எக்ஸ் 5n. இந்த 7 வந்து இந்த பக்கம் வரும்பொழுது பெருக்கலாக வரும். அப்போ 5 35, 672 மைனஸ் எக்ஸ். இப்போ 672 35ஆல் நம்ம வகுக்க போகிறோம். 672 35ஆல் வகுக்க போகிறோம். ஒரு 35 35 தான். 2 35னா 70 வந்துடும். இங்கே 67 தான் இருக்குது. அதனால் 1 35 35. 7ல் 5 போச்சுன்னா 2, 6ல் 3 போச்சுன்னா 3. இந்த 2 அப்படியே இறக்கணும். அப்போ 322. 35ல் எத்தனை தடவை போகுதுன்னு பார்க்கணும். 9 தடவை போட்டு பார்ப்போம். 9 45, 5 மீதி 4, 3 27, 27 4 31. அப்போ 12ல் 5 போச்சுன்னா 7. இதுதான் மீதி. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ 672 மைனஸ் எக்ஸ் வந்து 35ஆல் வகுத்துட்டோம். அப்போ வந்து நமக்கு என்னது, எக்ஸுடைய மதிப்பு 7 கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன எழுதணும், 672 ஆனது இதானது என்ன ஆகிருக்குது, குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் 7. இதுதான் ஆன்சர்.